இந்த வரலாறு படைக்கவும் பெண்கள் நலத்தை மேலும் நன்றாக பேணவும் உதவி செய்த ஆசீர்வாதம் கொடுத்த முக்கிய விருந்தினர்களுக்கு எங்களுடைய மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது சிறப்பு விருந்தினர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லும் நேரம். முதலில் டாக்டர் ப்ரொஃபசர் என் பழனியப்பன் சொல்லணும்னா நான் ஒரு இன்ட்ரோஸ் கொடுத்துட்றேன். அவங்களுக்கு ஒரு விஷயமே நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்கள ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்டா, அவங்களோட ப்ரொஃபஷனல் கேரியர் ஆர்டிஸ்டா எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன், ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்கள பற்றி. அதை பார்த்தோன்னே எனக்கு கொட்டேஷன் தோணுச்சு. The difference between the impossibilities and the possible lies in a person's determination. That person is Aishwarya Rajesh. So, when life throws lemon at you, make a lemonade, sip and enjoy. அதுதான் அவங்களோட பாலிசி. So, நீங்க எல்லாருமே after this event you can go back home and see her TEDx talk in IIM Trichy. My journey to success. TEDx IIM Trichy ஓட டாக். இதை நான் பார்த்துட்டு ஒரு லெவல் மேலே போயிட்டாங்க என்னுடைய இதில். அதில் வந்து you have told us no one can help you, only you. That is the biggest mantra for everybody. But womenக்கு ஸ்பெஷலாக அது இருந்துச்சுன்னா, அதுவும் நம்மளுடைய இங்கே இருக்கிற மக்களுக்கு, மீன்ஸ் சவுத்தில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக we can go ahead anywhere. ஸோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். நம்ம கூகுள் பண்ணினாலே ஐஸ்வர்யா ராஜேஷன் போட்டோன்னே விக்கிபீடியாவில் ஒரு லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் வரும். எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே நான் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பேசுவாங்க. ஐ தாட் அவங்கள வந்து ஆஸ் அன் விமனா, ஓகே விமனா அவங்க எப்படி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்கள வந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எனக்கு தோணுச்சு அவங்கள பற்றி சொல்லணுன்ட்டு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் பாட்டு லாஸ்ட்ல இப்பயே பாடுது. ஸோ யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவரஞ்சனி. எனக்கு வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி நியூ டாபிக். நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸில் வந்து வி ஹர்ட் அபவுட் போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், நிறைய சர்ஜரிஸ் என்னென்னமோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ வாஸ் சிட்டிங் டு டாக்டர் ஸ்ரீகுமார் and I was discussing a lot. அவர் வந்து he's also into cosmetic surgeon basically. So நான் நிறைய விஷயம் டக்குன்னு இந்த டாபிக் வந்த உடனே I was little, எனக்கு என்னடா இது இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்றது it was a big eye opener தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். And firstly, congratulations for talking out this topic and speaking it loud. And இதுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் டாக்டர் சிவரஞ்சனிக்கு. because today's women, we are so like not, at least in the generation, our women, I feel they're very bold, they're very open. நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் வீட்ல பேசுறதுக்கான ஒரு இது இருக்கு. பட் people நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைக் you go to little கொஞ்சம் பேக்வர்டா போனோம்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் பேசுறதுக்கே வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஓப்பனா ஒரு பெரிய விஷயம், ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். பட் எனக்கு வந்து சின்ன வயசுல ஐ ஜஸ்ட் ஷேர் சம்திங். சின்ன வயசுல ஒரு ஊசி குத்துறதுக்கே செம்ம பயம். எனக்கு ஃபீவர் வந்தா பயங்கரமா ஓடுவேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தேர் வாஸ் ஒன் டாக்டர் ஊசி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்த வச்சேன் நான். ஸோ எனக்கு வந்து சோ ஸ்கேர்ட் ஆஃப் ஆல் தீஸ் இந்த சர்ஜிக்கல். அப்புறம் நான் ரொம்ப நேரம் எப்படி சார் இது வலிக்குமா வலிக்காதா அவ்வளோ கேள்விகள் கேட்டேன். பட் ஷி வாஸ் சேயிங் ஒரு பெயின்லெஸ்ஸா, அப்புறம் வந்து ஒரு நான் சர்ஜிக்கலா, ஒரு பெயின் ஃப்ரீயா, ஜஸ்ட் ஒரு லஞ்ச் டைம்ல பண்ற ஒரு சின்ன ஒரு சிம்பிளா விஷயங்கள்லாம் வந்து அவங்க கத்துக்கிட்டு வந்து இங்க பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ் லெவலா வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் அப்படின்றது ரொம்ப கிளியரா அவங்க பேசினது தெரிஞ்சது. அண்ட் ஐம் ரியலி happy to be part of this event. And I wish this reaches lot of people and நிறைய விஷயங்கள் வந்து people would come out and share. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஓப்பனா பேசுறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. So congratulations and I'm wishing you all the best, Shivaranjani. And I just have to go ஒரு ஷூட் இருக்கு நாளைக்கு எனக்கு பாண்டியில. That's why I was just little push பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கொஞ்சம் I would like to apologize and நான் இப்போ கிளம்ப போறேன். But it was fantastic being in this event. I'm sure now I'll come someday
to actually visit you and experience maybe in whenever she was talking about so many things and actually நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. So it was very very good and thank you so much and thank you for calling me. Thank you so much. Thank you so much. அடுத்து the one and only தேனினும் இனிய குரல். Namaskaram. A very good evening. Namaskaram. A very good evening to all of you. I'm extremely delighted to be present here this evening. My heartfelt thanks to Dr. Arun Pari, Dr. Shivaranjani Arun, Dr. Bharath and Dr. Mangalambika Bharath for having invited me here today. Bharath Hospital, as you all know, is a reputed hospital that has been serving the needy for the past several decades. And now they have taken this a notch higher and have established Bharath Speciality Hospital with the state-of-the-art equipments and facility. When my best friend Dr. Shivaranjani invited me to be a guest at this function and told me that this was the inauguration of Cosmetic Gynaecology facility here at Bharath Speciality Hospital, I have to admit that I was totally unaware of what this was exactly. Then I asked her, please leave me some voice notes, enlighten me about this whole topic. She left me few voice notes. She briefly told me that she just sent me a few voice notes and I realized that most of the things that she talked about will be relevant to every woman here. Earlier, these areas were not addressed and we didn't know who to go for advice. She already mentioned all of that in her presentation earlier. Even every common issue that we face, like incontinence and other health issues which are related to the reproductive organs, have simple remedies as you saw on the AV. Because these procedures that are available in cosmetic gynecology, she rightly told that this specialty should be called functional gynecology because I think it goes way beyond the word cosmetic. Very commonly post-pregnancy, there's a dip in our confidence. All of us will agree to that because of the changes of our body, changes that our body underwent. Many women find it difficult to come out of this. There are so many non-surgical and cosmetic methods as you saw on the AV today. These areas that have undergone those changes in our body can get back like how they were before. இதெல்லாம் வந்து thanks to my doctor husband, Dr. Sri Kumar, who really helped me out type all this. சத்தியமாவே வந்து டாக்டர் சிவரஞ்சினி யூஸ் பண்ண very medical terms எல்லாம் வந்து was absolute Greek and Latin to me. Since I have Dr. Sri Kumar with me at home, so I asked him to something about the topic. I just can't go there, say I'm very happy and walk. So please tell me something about it. Honestly, I've attended functions where I've been invited to sing or speak about topics related to music, and today was a total stunner for me. And today one more new thing happened. Shivi has attended lot of concerts and has seen me in that professional environment, and today was the first day that I saw her as a complete doctor, thoroughly professional, giving that alien aerostan days were awesome. So I'm extremely delighted that Bharath Hospital has spread its wings as they've always been, and I'm very delighted that I've been a part of your ever-growing professional family from day one, and I wish you all success in this new area as well. And I would like to invite Dr. Sri Kumar and Dr. Arun Pari is already here. A small gesture from our side. Wishing you all the best.
என்னோட நீண்ட கால பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் சிவரஞ்சனி அருண் அண்ட் டாக்டர் அருண் பாரி அவர்களுடைய பரத் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு இனாகுரேட் பண்ணியிருக்கிற காஸ்மெட்டிக் கைனகாலஜி ஃபெசிலிட்டி. I wish it all success, and anybody who walks in here, you can be assured that you are in this best hands ever. So avungalukku engaloda manamanda wishes naanga sollikrom. So I would like to invite Dr. Sri Kumar. Okay. One second, Mohiti. சொன்னாலே வந்து நமக்கு பாரதியார் தான் முதல்ல ஞாபகம் வருவார். அண்ட் இட் ஹேப்பன்ஸ் டு பி பாரதியார் டே இஸ் டுமாரோ. அதனால ஐ திங்க் இட்ஸ் வெரி ஆப்ட் டு சிங் அ ஸ்மால் பாரதியார் பாடல். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்றித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்றித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருதே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. Thank you. मैं हूँ लाही माही माँ, मैं हूँ माही लाही माँ, यह लो लोही लोना முதல் மழை நம்மை நனைத்ததே, மூடி வைத்து ஜன்னல் திறந்ததே, பெயரே தெரியாத பறவை அழைத்ததே, மனமும் பறந்ததே, இதயம் இதமாய் மிதந்ததே. We are so blessed, ma'am. The market is not a joke. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், திட்டுறதை தெரியாமல் எப்படி திட்டணும், எப்படி வேலை வாங்கணும். He has a huge fan following. You will not believe. அந்த நம்ம போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கப்போ என் தம்பி வந்து அவரோட இன்டர்ன், அவங்கெல்லாம் ஒரு சைடில் இருப்பாங்க, நம்மள வேலை வாங்குவாங்க, எதுவுமே தெரியாது. He just has a knack of doing things and he gets it done so wonderfully. Any complicated case, anything, அவரோட யூனிட்ல வந்ததுன்னா you do not have to worry. Even now when we all have branched out, spread our wings and there is some difficulty where we need tertiary care support, sir is the person whom we call immediately. Early morning 2 o'clock கூப்பிட்டாலும் சரி, எப்போ கூப்பிட்டாலும் அனுப்பு சிவா பார்த்துக்கலாம், அதை தவிர ஒரு வேர்ட் வந்ததே கிடையாது சார் கிட்ட.
இன்னி வரைக்கும் அவர் கை பிடிச்சி சொல்லி கொடுத்த சர்ஜரி ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணும்போதும் ஒரு நாட் போடுறப்போ 3 முடிச்சு போட சொல்லி கொடுக்கணுமா, போட்டார்ல உங்கள் வீட்டுக்கார், உனக்கு தெரியாதா, ஒழுங்கா டைட்டாக போடு அப்படின்னு சார் சொன்ன அந்த டயலாக் ஸ்டூடெண்ட் டேஸில் இன்னுமே காதில் ஒழிச்சிட்டே இருக்கும் எவ்ரி டைம் யூ ஆப்ரேட். ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஹவ் ட்ரெயின்ட் அண்டர் சம்படி லைக் தட். தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் அண்ட் கம்மிங் ஹியர். தேங்க்யூ. Actress Aishwarya Rajesh, அவங்கள பற்றி ஒரு வீடியோ எங்கள் டீம்லேருந்து we were doing research on. We all know that she is a very versatile actress. We see her in movies. We know that she does a lot of women-centric movies. Not a lot of them do that, இல்லையா? We have heroines playing next to big heroes. ஆனால் ஒரு லேடியா who's come from no background made her own success story. There was a video which my team brought out to me a couple of days ago. Man, you all should watch it. It was so inspiring. Such a self-made, versatile actress. Thank you for accepting our invitation and being a part of this evening. Srimad Mahati. What do I say about her? My best friend. எங்கள் ஃபேமிலி எனக்கு அலோவ் பண்ண ஒரே ஃப்ரெண்ட். எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் மாமியார், மாமனார், என் தம்பி, எங்கள் வீட்டுக்கார் எல்லாரும் சேர்ந்து எஸ் ஓகே பேக்ரவுண்ட் செக் ஆல் டன். பிகாஸ் ஆல் த்ரூ ஸ்கூல் காலேஜ் தேர் இஸ் நோ டைம் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஃப்ரெண்டு, படிக்கணும், family, அவ்வளோதான் அப்பா. ஸோ யூனோ somebody who entered, there is this saying where we say there are friends, there is family, and then there is friends who become family. So she is one such. I'm so happy to have her here amongst us. We all know she's a very talented Carnatic musician, playback singer, but she is such a multitasking queen that sometimes it's very impressive and inspiring too. And Dr. Sri Kumar, her husband, Dr. Arun, I think I don't know if they had to make a compromise, but I'm very happy that our paths crossed in life, and more than 10 years I guess, and they are part of family. When Papa ko birthday party na kandipa if Mahati is traveling, Sri is there. It's unsaid. So thank you so much for being here today evening. This is a very small talk on what is cosmetic gynecology. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய் காஸ்மெட்டிக் கைனகாலஜி படிக்க போகிறேன் அப்படின்னா ஆல் ஐப்ரோஸ் ரேஸ்ட். காஸ்மெட்டிக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? இதெல்லாம் எதுக்கு? நம்ம படிக்கணும். ஒரு ஃபஸ்ட் மார்க்குக்கும் செகண்ட் மார்க்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட் மார்க் வாங்கினா போத்தாது, ஃபஸ்ட் மார்க்குக்கு எவ்வளோ மார்க்கில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் வளர்ந்தது. தீபாவளி வருதுன்னா அன்டிஸ்டர்ப்டாக 18 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. ஆஹா அப்படின்னு இருக்கும். நானும் என் தம்பியும் எனக்கு தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ண ஒரே பண்டிகை சரஸ்வதி பூஜை. ஏன்னா அன்னைக்கு புக்ஸை வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு கைனகாலஜிஸ்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜி ஏன் படிக்கணும்னு நினச்சாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வேக்கனிங் இல்லை டீசென்சிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவரோட ஒய்ஃப் கிளினிக்கு வந்திருந்தாங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னு வந்தாங்க. அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூரின் டெஸ்ட் கொடுத்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த அம்மா நர்ஸ் வெளியே போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேட்குறாங்க, பாப்பா நீ எங்கேயோ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, எனக்கு 4 நார்மல் டெலிவரி ஆகியிருக்கு, I feel very loose down there. My husband is never happy. I am worried that my marriage might, be risky. இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நாங்க முன்னாடி ட்ரை பண்ணும்போதெல்லாம் சர்ஜரி பண்ணி டைட்டன் பண்ணலான்னு சொல்றாங்க. பட் 4 குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் ஒரு சர்ஜரி பண்ணிக்க முடியாது. இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அப்போ ஃப்ராங்க்லி ஐ டென்ட் ஹாவ் அன் ஆன்சர். உங்களுக்கு கீகல் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் வென் இட் காட் மீ திங்கிங், இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேர்ல்டு ஓவர் இருக்கா? இப்போ ஒரு சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு லேடி இந்த மாதிரி ஒரு கேள்வியை தைரியமாக ஒரு டாக்டர் கிட்ட கேட்குறாங்கன்னா, அப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் திஸ் மஸ்ட் பி அ கன்சர்ன். ஸோ இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, there was another lady, ஒரு யங் கேர்ள் 23-24, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போகுது டாக்டர், வாட் ஷுட் ஐ நோ, வாட் ஆல் ஷுட் ஐ டூ, வாட் ப்ரிகாஷன்ஸ் ஷுட் ஐ டேக் அப்படின்னு வரப்போ நம்ம வி வில் டூ அ ரொட்டீன் செக், வீல் சி இஃப் தேர் ஓகே, ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா, ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணுங்க இஃப் யூர் பிளானிங் ப்ரெக்னன்சி, 3 months
ஆன்டினேட்டலாக எடுத்தால் நல்லது, டென்டல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதை அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஷுவல் கன்சல்டேஷன் பண்ணுறப்போ ஷீ வாஸ் ஆஸ்கிங் மீ, எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது என்னோட வல்வல் அண்ட் வெஜைனல் ஏரியா, பேஸ்ட் போடலாமா டாக்டர்? கோல்கேட் பேஸ்ட் போட்டால் கரை எல்லாம் போகும்னு சொல்கிறாங்களே, பேஸ்ட் போடலாமா, இல்லை மஞ்சள் தேய்க்கலாமா, டர்மரிக் நல்ல கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சா இது போகிடுமா அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸ்லி ஐ நியூ த ஆன்சர் டு தட் கொஸ்டின் இஸ் நோ. இதெல்லாம் கண்டிப்பா தேய்க்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். பட் வாட் குட் ஐ பாசிபிளி டெல் ஹர்? இங்க நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் குறையும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ didn't have an answer. So all I told her is, நீங்க ரொம்ப சோப்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்க வந்து ஜென்டல் சோப் யூஸ் பண்ணுங்க, வெயிட் குறைங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா பிக்மெண்டேஷன் குறையும். இது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சதே தவிர மோர் ஐடியாஸ் டாக்டர்ஸ்க்கு அப்போ இல்லை. Then came this speciality called Cosmetic Gynaecology. இப்போ முதல்ல வெறும் obstetrics, அதாவது டெலிவரி பண்ணுறது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள பார்க்கறது, அவங்களுக்கு பிரசவம் பார்க்கறது, அப்புறமா கைனகாலஜி, ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது, தேவைப்பட்ட கருமுட்டை பையில் கட்டி வந்தா அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, அதுக்கான ஸ்பெஷாலிட்டி உருவாச்சு. அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு பிரிவு வந்துச்சு, லாப்ரோஸ்கோபி, ஹிஸ்ட்ரோஸ்கோபி. தென் யூரோகைனகாலஜி, யூரின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இறங்கியிருந்தா அதுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா ஃபீட்டல் மெடிசன் அப்படின்னு ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி வந்தது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற பிரிவு. ஸோ இதெல்லாம் வரப்போ there was a need, so such specialities picked up. Similarly, this is a latest speciality of obstetrics and gynecology, where we will be addressing about these feminine issues, urinary incontinence, and trying to provide as much as non-surgical options available. So why? What is the need? அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். இது என்ன பாப்பா புதுசாக இப்போ என்ன சொல்கிறீங்க, why did this suddenly drop down அப்படின்னு பார்த்தா, fascinatingly it is not something new. As early as 7th centuryலயே labial surgeries பண்ணியிருக்காங்க, and textbooksல 17th surgeryல இருந்தே these are described. And loose vaginaக்கு vaginal tightening பார்த்தோன்னா almost 1000 years ago textbooksலயே they have described all this. இதில் என்னன்னா they have used primitive things, heated stones எடுத்து வெஜைனாக்குள்ள போட்டு that will cause tightening, இல்லை heated rods வெஜைனாக்குள்ள போட்டு that will cause tightening அப்படின்னு Egyptians and Romans நம்பியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. The concept is not changed. We are still using thermal energy, but the technology has evolved such that we have many more options these days. Of course, there are terms like, if you go online and search, there are terms like designer vagina, Barbie vulva. Yeah, these are claimed to be done in the procedures மூலமா. But there is also a very good functional aspect to it. Now let's see how it helps women functionally. The aim of these services is mainly, of course, to enhance the appearance. If people think it's looking big, it's disturbing them when they are wearing tight clothes or a swimsuit, or it's giving them chaffing, அது ஒரசல் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துலலாம் இது யூஸ் பண்ணலாம். And restoring function, ஒரு போஸ்ட் மெனோபாசல் லேடிக்கு இருக்கிற இச்சிங், chronic dryness, அதுக்கெல்லாமும் இது ஹெல்ப் பண்ணுது. ஏன் இதெல்லாம் லேடிஸ்க்கு நடக்குது? Why is this mainly happening அப்படின்னு பார்த்தா, these are caused by the damage nu sollakudadu, the tissue changes that occur during pregnancy, childbirth, or even such ipo when we age. What happens? And the aging nala, decreased collagen nala, these changes occur. This was an interesting fact when I started reading about this subject. More than 1/3 of women 40 years ku mele, they have some form of feminine hygiene issues, and 60 years ku mele almost 50% avangalukku vandu irumna thummana urine vara prachaniyo, illa urine vara maadhiri irukku, bathroom poradhukulla kaalle vadinju vandra prachaniyo, illa multiple times during the night elundukra problemo irukku அப்படிங்கிறது it's been proven in studies. So these are more common than we actually think, and இதில் என்ன sad partனா, only 40% of them reach out for medical help. They feel too embarrassed to talk about this to a doctor or to talk to their children. ஏன்னா பசங்கள்லாம் வளர்ந்துடுறாங்க, அவங்க கிட்ட போய் எனக்கு யூரின் லீக் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையை சொல்றதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப சங்கடப்படுறாங்க.
the usage of continence pads, diapers in the age group la paatha, it's unbelievably high. In the US, it's more than the usage of newborn diapers. There is this new term that is introduced in the specialty la called GSM, genitourinary syndrome of menopause. Ipo menopause na avangaloda ovaries thoonga poidudhu. I mean, we are all born with these many number of eggs. Masam one gets recruited, gets ready for pregnancy, and then when the number of eggs finish, the ovaries go to sleep. Appo what happens is the estrogen level comes down. When this comes down, ladies ku vaginal dryness, burning, irritation, lack of lubrication, pain illa discomfort during sexual intercourse, and all urinary related problems ரொம்ப காமனா பார்க்குறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த thermal energy சில லேசஸ்ல நான் thermal energy யூஸ் பண்ணி there is this collagen remodeling that happens which helps in tightening. One such device is HIFU. ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு, லேசர்ஸ் இருக்கு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, HIFU இருக்கு. இதில் வாட் ஹேப்பன்ஸ்னா இந்த ஒரு டிரான்ஸ்டியூசர் ப்ரோபை நம்ம வெஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ that revolves 360 degrees and it produces 65 degrees heat in 0.1 second. யாருக்கும் அந்த சூடு தெரியாது, அவங்க அதை உணர மாட்டாங்க. It goes little deep inside. இதனால there is new collagen formation. Fibroblasts எல்லாம் stimulate ஆகி collagen form ஆகுது. இப்போ ஈஸ்ட்ரோஜன் குறையிறப்ப என்ன ஆகுது, அந்த யூரின் போகிற டியூப்ல ஒரு கிங்க் வந்துடுது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் யூரின் ஸ்டாக்னேட் ஆகுது. இன்டர் அப்டாமன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ when the lady coughs, அப்போ they have a leak. ஒரு நல்ல ஒரு பலுவான ஒரு பொருள் தூக்குனா அப்போ லீக் இருக்கு. ஜோரா 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிரிச்சா அப்போ லீக் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான எம்பாரசிங் சுச்சுவேஷன்ஸுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் நான் சர்ஜிக்கல். முன்னாடி எல்லாம் we used to say கீகல்ஸ் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுங்க, பிளாடர் டைரி யூஸ் பண்ணுங்க, ஈவினிங் 6 o'clock 7 o'clock மேலே தண்ணி எடுக்காதீங்க. We used to give such options because people do not want to undergo surgery for a problem like this. So இந்த ப்ரொசீஜர்னால பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா நான் சர்ஜிக்கல், இதில் எந்த ஹார்மோனல் யூஸுமே கிடையாது. There is no anesthesia, there is no downtime. Anesthetist இருக்கிறாரு. Okay, these are fast procedures, less than 20 minutes தான் ஆகும், virtually painless, quick in-office procedures பண்றோம். They get back to doing their regular activity the very same day. ஸோ எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டோட இந்த பிரச்சனைக்கு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெஜைனல் லாக்ஸிட்டி, லூஸாக இருக்கு, 4 நார்மல் டெலிவரிஸ் இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இருமுனா தும்முனா யூரின் வருது அப்படின்னா, செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கப்போ பெயின் இருக்குது அப்படின்னா, க்ரானிக் ட்ரைனஸ், இச்சிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை அங்கே இருக்கிற லிப்ஸ் ஆஃப் த வல்வா அது வந்து ரொம்ப டார்க்காக ஹைப்பர் பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னா, இஃப் தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் டியூரிங் தேர் செக்ஷுவல் கான்டாக்ட், அண்ட் இஃப் தேர் இஸ் வெஜைனஸ்மஸ். இந்த வெஜைனஸ்மஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. ஜென்ரலாக நம்மளுடைய கன்சல்டேஷனுக்கு குழந்தை இல்லை டாக்டர், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. கூட பேரண்ட்ஸ் வருவாங்க, இன்லாஸ் வருவாங்க, கப்பிள் வருவாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது டாக்டர், ஆனால் குழந்தை இல்லை. சரி, அந்த கப்பிளை மட்டும் வச்சு பேசுகிறப்போ the lady is so scared of sexual contact that they have never had contact for the last 5 years. இது infertility OP-ல ரொம்ப காமனாக நம்ம பார்க்கறது. So they are so scared of the thought of penetration that they just cannot go ahead. But ஃபேமிலிக்கு இது தெரியவே தெரியாது, எல்லாமே நல்லா நடக்குது, நேரம் சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் தான் நினைப்பாங்க. ஸோ இந்த வெஜைனிஸ்மஸ்க்கு there are treatment options in cosmetic gynecology. So these are the non-surgical treatment options that we offer. என்ன யூஸ் பண்ணா அங்க இருக்க ஏரியா நார்மல் கலருக்கு வரக்கூடும். இட் இஸ் அ நோன் ஃபேக்ட். நம்ம ஊர்ல இருக்கிற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாப்புலேஷனுக்கு கண்டிப்பா வல்வல் ஏரியா இஸ் a tone or 2 darker than the normal skin. In people யாருக்கெல்லாம் அந்த பிடிக்கலையோ அவங்களுக்கு we have medically graded peels that can be used. These procedures are best done by a gynecologist. அங்கே இருக்கிற ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கு, வல்வல் ஹார்மனி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எக்ஸாமின் பண்ண பிறகு அந்த மெடிக்கல் சூப்பர்விஷன் these can be done, and trust me, it gives you really good results.
mommy makeover. This is the hot cheesecake. It is very famous even in India. Northern parts la romba famous ah nadakudhu idu. Postpartum period is a real struggle illaya. After a delivery or two deliveries, the woman finds it so difficult to get back to their previous shape, physically, emotionally also, because to take care of two small human beings is not a joke. Adhe samayam to manage work professionally அப்படி இருக்கப்போ முதல் டெலிவரிக்கு பண்ண மாதிரி நிறைய பேரால ரெண்டாவது டெலிவரிக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியாது, டயட் பண்ண முடியாது, and they never get back to their pre-pregnancy weight. So அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு non-surgical makeover options இதில் இருக்கு. Here dark circlesக்கு ஒரு simple 10 minutes treatment இருக்கு. பாடி கான்டூரிங்க்கு நான் சர்ஜிக்கலாக ஹைஃபூ அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணுறோன்னா, தே கெட் த ப்ரொசீஜர் டன், அதில் ஃபேட் மொபிலைஸ் ஆகும், இமீடியட்லி வி டேக் தம் டு அ பிளேஸ் வேர் தே டூ அ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் தென் தே கோ பேக் ஹோம் அண்ட் வி ஆஸ்க் தெம் டு கண்டினியூ. இப்போ ஒன்றுமே இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கிறதுக்கு திஸ் கிவ்ஸ் a very good approach. Again, vaginal tightening also can be offered இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு. PRP and mesotherapy. எத்தனை பேர் இங்கே PRP கேள்விப்பட்டிருக்கீங்க? PRP for face, PRP for hair. It's very common. Almost 1970s இருந்தே it has been approved and we have medical specialitiesலயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸில் ENTல, மஸ்குலோஸ்கெலிட்டலில், ஆர்த்தோவில் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ PRP ஏன் ரொம்ப சேஃப்? நம்மளோட ஓன் பிளட்டை எடுத்து அதிலிருந்து PRP ரெடி பண்ணி எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதனால நிறைய growth factors secrete ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் collagen formation is there. கார்பாக்சி தெரப்பி, டைம் ஸ்கொயரில் இது வந்து லஞ்ச் தெரப்பி, லஞ்ச் செஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் நியூயார்க்கில். பிகாஸ் இட் ஜஸ்ட் டேக்ஸ் தட் மச் டைம் டு டூ திஸ். போட்டாக்ஸ், இப்போ வெஜைனஸ்மஸ் நம்ம பேசின மாதிரி, இட் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் பிஹேவியரல் தெரப்பி, reassurance for the lady, and then when she accepts the idea, botoxன்றது ஒரு சின்ன injection which is given in that area, so it paralyzes the muscle. பெயினுங்கிறது சுத்தமாகவே இருக்காது அந்த லேடிக்கு. லேபியல் ஆக்மெண்டேஷன் வித் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. இது எல்லாமே கம்பைன் பண்ணி லைட்டனிங், டைட்டனிங் அண்ட் ரீஜுவினேட்டிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபர் பண்ணுறோம். முன்னாடி பேசின மாதிரி எனர்ஜி பேஸ்ட் டிவைசஸ் ஃபார் யூரின் லீக் இஸ் ஆல்சோ அ வெரி ப்ராமிசிங் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் தனித்தனியாக பண்ணாமல் காம்பினேஷன் தெரப்பீஸாக ஒரு எனர்ஜி பேஸ்ட் டிவைஸும் ஒரு PRP பண்ணுறப்போ தேர் இஸ் வெரி குட் டைட்டனிங், யூரின் லீக்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய கம்மியாகுது. மைக்ரோ நீட்லிங், வேம்பயர் ஃபேஷியல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபேஷியல் பண்ணாமல் அதே மைக்ரோ நீட்லிங் அந்த பென் வச்சுட்டு தெர் ஆர் மீசோதெரப்பி. ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் for each and everyone's need. Oh yes, we have this too. For people who have orgasmic dysfunction, O short and G short options are there. These are the surgical techniques that can be involved for people who request, but we are a little skeptical. Body dysmorphic disorder illaya, after a good psychological consultation or a psychiatrist approve panna piragu, and if it is medically indicated, vaginoplasty, perineoplasty, and if the woman desires by herself, not because she is pressurized by a partner, appo the other surgeries like clitoral hood reduction, hymenoplasty, labia minoroplasty and majoroplasties are done. So what is special about the Laser and Cosmetic Gynaecology Center here at Bharath Speciality Hospital abdin partha? One, the caregiver is fully qualified. Number two, we have all these equipments certified by the American College and imported from Spain. We do not have any locally made or unapproved equipments being used here. We first set realistic goals. எது பாசிபிள் இல்லை அப்படிங்கிற கோல்ஸ் செட் பண்ணிட்டு we move forward and a multidisciplinary approach is used. A plastic surgeon, a psychiatrist are all involved in the decision-making progress, and a comprehensive post-treatment care is also given. Is there anybody who would like to look aged? Other than I think my dad and triple S uncle, everybody, all of us have black hair. அது வந்து நிஜமாலே உண்மையா இல்லை. We all like to look young all the time.
So nobody likes aging, right? Even Pioneer Pen sir. I've asked him one day, sir, yes sir, நீங்க கலர் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு I'm aging like wine, Siva அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. So it's to look young and to look your best is a human instinct. So there's nothing wrong about it. My friend was saying yesterday, 1990s ஒரு பியூட்டி பார்லர் போறதுக்கே கூட எல்லாரும் ரொம்ப தயக்கப்படுவாங்க. ஒரு பியூட்டி சலூன் நான் போயிட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு போனா ஓகே, மற்ற எதுவுமே நம்மளோட நார்ம்ஸில் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. But now going to a beauty parlor, I was telling my friend, I think I want to get that gold facial done. And she was like, நீ எந்த காலத்தில் இருக்க, கோல்ட் ஃபேஷியல்லாம் இப்போ யார் பண்ணுறாங்க, get hydra facial or vampire facelift done. ஸோ நம்ம அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். ஒரு இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லைன்னா இட் யூஸ் டு பி சச் அ பிக் சோஷியல் டேபு கொஞ்ச நாள் முன்னாடி. பட் ஆனால் இப்போ பார்த்தா தடுக்கி விழுந்த ஃபர்டிலிட்டி கிளினிக். IVF is done so commonly. We have a very qualified embryologist here. She'll agree with me how many cases you do in a day. So it is very, very, very commonly done. Adhe madri, there is a need for this. Hence, it is coming up in a big way. So, nammaloda women, for them to feel as a whole, not to lose their self-confidence. In the urinary tract infection irukkavangalukkellam paathomna avlo ஒரு medical problems like rashes இல்ல skin infection, recurrent UTI பார்க்குறோம். And socially they are so disturbed. ஏன்னா எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ ஈவன் இஃப் தெர் இஸ் அன் ஈவெண்ட், அங்கே போய் சிரிச்சிட்டா யூரின் லீக் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களில் டிப்ரெஷன் இஸ் வெரி காமன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து சஃபர் பண்ணாமல் for them to reclaim their intimate wellness and for their self-confidence, these procedures are very good. Let's aim at adding life to their years and not years to their life. Thank you for the patient listening. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.